ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப தேங்க்ஸ் எல்லாரும் வந்ததுக்கு. எஸ், ரொம்ப ஒரு எமோஷனலான மூமெண்ட் இது எங்க எல்லாருக்குமே ஆக்சுவலா. ஸோ ஸ்டார், நம்ம எல்லாருக்குமே ஒரு கனவு இருக்கும், சின்னதா பெருசா. ஒரு வீடு வாங்கணும், ஒரு கார் வாங்கணும், ஒரு கடை ஆரம்பிக்கணும், ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு ஏதாவது ஒரு கனவு நம்ம எல்லாருக்குமே இருக்கும்ல. அந்த கனவை நோக்கி பயணிக்கிற எல்லாருமே ஸ்டார் அப்படின்றது தான் இந்த படம். அந்த பயணத்துல நம்ம யாரையும் ஹர்ட் பண்ணிடக்கூடாது. ஒரு லவ்விங்கா அந்த கனவை விட்டு கொடுக்காம ஒரு பிடிவாதமான மனசோட அந்த பயணம் இருந்துகிட்டே இருக்கணும்ன்றதுதான் இந்த படம். 1980s ஒரு பையன், அரௌண்ட் 20 வயசு இருக்கும், மதுரையில இருந்து சென்னைக்கு ஒரு பெரிய நடிகர் ஆகணும், ஒரு பெரிய ஸ்டார் ஆகணும்னு சொல்லிட்டு வராரு. 1980s 1990s ஆகுது, 2000 ஆகுது, 2010 ஆகுது, கிட்டத்தட்ட ஒரு 35 வருஷம் 40 வருஷம் ஆகுது. அப்போ அவர் 20 வயசு இருக்கும்னு சொன்னால, ஒரு 55 வயசுல அவருக்கு ராஜாராணின்ற படத்துல ஒரு சின்ன ஒரு ரோல் கிடைக்குது. அவரு பல வருஷம் தேக்கி வச்சிருந்த அந்த கைத்தட்டல் அவருக்கு அந்த இடத்துல தான் கிடைக்குது. அவர் தான் எங்க அப்பா. ஸோ இந்த படம் எங்க அப்பாவோட டெடிகேஷனா தான் நான் பாக்குறேன். இந்த படம் ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ஸ்பிரேஷன் எங்க அப்பா தான். இந்த ஜேர்னில அவர் நிறைய விஷயங்கள் பார்த்திருப்பாரு, நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சிருப்பாரு. ரெண்டு முக்கியமான விஷயம், யாரோ ஒருத்தர் எங்க அப்பா சொல்லியிருக்காரு, யாரோ ஒருத்தர் இந்த மூஞ்சி வச்சு எப்படி நடிக்க வந்தேன்னு கேட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த அவர் கேட்ட விஷயம் தான் எங்க அப்பாவுக்கு மோட்டிவேஷனா இருந்துச்சுன்னு எப்பயுமே சொல்லிட்டே இருப்பாரு. ஒருத்தர் எனக்கு அப்படி கேட்டுட்டாரு, நான் ஒரு மாதிரி நடிச்சு காட்டணும் அப்படின்ற ஒரு வைராக்கியம், ஒரு ஸ்டபன் ஹார்ட் இருக்குல்ல, அதுதான் ஸ்டார். So universe always falls in love with a stubborn heart அப்படின்றது அந்த stubborn heart எங்க அப்பா தான். அண்ட் இந்த கனவு இப்ப எல்லாருமே நம்மளோட கனவு நம்ம ஒரு ஆள் தனியா நம்ம கண்டிப்பா அதுல ஜெயிக்க முடியாது. அதுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு நிறைய பேர் தேவை, சப்போர்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நிறைய பேரோட பிளெஸிங்ஸ் நமக்கு தேவை. அந்த மாதிரி எங்க அப்பாவுக்கு இந்த படத்துல ஒரு ட்ரெய்லர்ல பாத்திருப்பீங்க, காசு இல்ல சார். அந்த காசு இல்ல சார் மொமெண்ட் எங்க அப்பா லைஃப்ல நடந்தப்ப அப்ப சப்போர்ட் பண்ணது ஒரு குடும்ப தலைவியா எங்க அம்மா தான் சப்போர்ட் பண்ணாங்க. அவரையும் பாத்துக்கிட்டாங்க, எங்களையும் பாத்துக்கிட்டாங்க. சோ அவங்களும் ஸ்டார் தான். சோ பேசிக்கா என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளை சுத்தி நம்ம குடும்பத்திலயும் சரி, நம்மளை சுத்தியும் சரி, இந்த மாதிரி நிறைய ஸ்டார்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாரையும் நினைவுபடுத்துற படமா தான் அது இருக்கும். ஸோ எல்லாருமே ஒரு ஃபேமிலியோட அவங்க அப்பா கூட அம்மா கூட ஃப்ரெண்ட்ஸ் கூட காதலியோட ஒய்ஃபோட பார்க்கக்கூடிய ஒரு அழகான படமா இது இருக்கும்னு நான் நம்புறேன். அண்ட் இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்ச விஷயத்துல இருந்து ஆரம்பிக்கணும்னு தோணுச்சு எனக்கு. ஸோ எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர் வினோத் சார் தான் எனக்கு சாகர் சாரோட இன்ட்ரடக்ஷன் கொடுத்தாரு. சாகர் சார் இந்த கதையை கேட்டதுல இருந்து அவங்களுக்கு நான் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு 2 நாள் டெட்லைன் தான் கொடுத்தேன். ஏன்னா ரொம்ப லேட் ஆயிடுச்சு சார், உடனே ஆரம்பிக்கணும், நீங்க 2 நாள்ல பண்றதா பண்ணுங்க, இல்லாட்டி நான் வேற யாராவது பாக்குறேன் சார்னு சொன்னேன் அவர்கிட்ட. அவர் நான் 2 நாள் டெட்லைன் கொடுத்தா அவர் 1 நாள்ல நான் பண்றேன்னு சொல்லிட்டாரு. ஸோ அவர் அவ்வளவு ஃபாஸ்டா எடுத்த முடிவு கடைசி வரைக்கும் எல்லா முடிவுமே ஃபாஸ்டாவும் எந்த ஒரு கன்ஃபியூஷன் இல்லாம பண்ணி கொடுத்தாரு சாகர் சார். அண்ட் ஆஃப்கோர்ஸ் இந்த படத்துல அவங்கவுங்க வேலையை அந்த மொமெண்ட்ல கரெக்டா பண்ணி கொடுத்தாங்க. ரூபக் சார் எக்ஸிகியூஷன் பாத்துக்கிட்டாரு, பாப்பி சார் முடிச்சதுக்கு அப்புறம் சில விஷயங்கள் ஹெல்ப் பண்ணாரு. இந்த மாதிரி எல்லாருமே அவங்களோட ஹார்ட் இந்த படத்துக்கு போட்டிருக்காங்க. ஸோ அதை நான் ரொம்ப பிலீவ் பண்ற ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, உண்மையான அன்போட ஒரு விஷயம் செய்யும் போது அதுக்கான பலன் கண்டிப்பா கிடைக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு ரொம்ப இருக்கு. ஸோ அந்த விஷயம் இந்த படத்துல நிறைய நடந்திருக்கு. ஸோ இதை ஒரு இந்த படத்தை ஒரு அழகான லவ் ஸ்டோரியா தான் நான் பாக்குறேன். நான் சொல்ற லவ்ன்றது ஒரு அப்பாவோட லவ், ஒரு அம்மாவோட லவ், ஒரு ஃப்ரெண்டோட லவ், ஒரு காதலியோட லவ், ஒரு ஒய்ஃபோட லவ்னு ஏகப்பட்ட லவ் இந்த படத்துல இருக்கு. ஸோ என்ன கேட்ட இந்த படத்துக்கு என்னது சினிமா படம் கிடையாது, ஒரு அழகான காதல் கதை தான் நான் நம்புறேன். அண்ட் படத்துல நிறைய பேர் ஒர்க் பண்ணிருக்கோம், எல்லாருக்கும் சின்ன சின்ன தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். மேனேஜர் டீம்ல இருக்கிற குமார் சார், பாலமுருகன் சார், செல்வகுமார், கண்ணன், மாரியப்பன், எல்லாருமே நான் சொல்றேன்ல, இந்த படத்தை எனக்கு கிடைச்ச பெரிய பிளெஸிங்ஸ்னா, யாருமே இதை வேலையா பார்க்கல, யாருமே இதை ஒரு படம் பண்றோம் அப்படின்னு வேலையாவே பார்க்கல. அவங்க எல்லாருமே ஓன் பண்ணிட்டு அவங்களோட படமா நினைச்சு எனக்கு பண்ணி கொடுத்தாங்க. நான் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே போவாடி கூட அவங்களே கூட படத்தை பண்ணிடுவாங்கன்ற அளவுக்கு எல்லாருமே பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.
அண்ட் டெக்னிக்கல் டீம். எழில் டிஓபி இங்க வர முடியல. ஸோ எழில் எனக்கு ஒரு 10 இயர்ஸா தெரியும், மோர் தென் 10 இயர்ஸா தெரியும். அவரோட சக்சஸ் என்னன்னு பாக்குறேன்னா வந்து ஒரு படத்தை முடிச்சுட்டு அந்த படத்துக்கு ரிலீஸ்க்கு கூட இருக்க முடியாத அளவுக்கு அடுத்த படம் ஒரு பெரிய படம் பண்ணிட்டு இருக்காரு. அதுதான் அவரோட சக்சஸ் நான் பாக்குறேன். ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் எடிட்டர் பிரதீப், இந்த ட்ரெய்லர் கிடைச்ச வரவேற்புக்கு முதல்ல பெரிய நன்றி சொல்லணும். எல்லாருமே சரி, இந்த ஒரு ட்ரெய்லர் பார்க்கும் போதே நாங்க கண் கலங்கி அழுதுட்டோம்னு சொல்றாங்க. ஸோ அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கிரெடிட் வந்து பிரதீப் தான் போய் சேரும். ரொம்ப ரொம்ப மெனக்கெட்டார். ஒரு 20 நாள் டைம் எடுத்துக்கிட்டு இந்த ட்ரெய்லர் நான் பெஸ்ட் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஃபர்ட் போட்டுட்டு அவர் பண்ணி கொடுத்தாரு. ஸோ இந்த ஃபுல் கிரெடிட் அவருக்கு தான். அவர் ட்ரெய்லருக்காக மட்டும் ஒரு கிளாப் பண்ணலாம் நினைக்கிறேன். அண்ட் ஆஃப்கோர்ஸ் ஆர்ட் டைரக்டர் வினோத், அவருமே பாத்தீங்கன்னா இந்த படம் ஒரு விஷுவலா அழகா தெரியறதுக்கு அவரோட கலர் சென்ஸும், இந்த காலகட்டம் 2000 காலகட்டத்துல கதை நடக்கிறதுனால அதுக்கான மெனக்கெடலும் அவர் ரொம்ப அழகா பண்ணி கொடுத்தாரு. ஸோ அவருக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் விஎஃப்எக்ஸ் முத்துக்குமரன், இந்த சாங்ல பாத்திருப்பீங்க நீங்க, அந்த விண்டேஜ் லவ் சாங்ல வந்து ஒரு ஸ்னோ பிளேஸ்ல டான்ஸ் ஆடுற மாதிரி நிறைய பேர் வந்து எந்த ஊர்ல ஷூட் பண்ணீங்கன்னு கேட்டாங்க. அந்த அளவுக்கு நம்பிக்கை தன்மையோட ஒரு விஎஃப்எக்ஸ் பண்றது ஒரு பெரிய விஷயம். ஸோ அவருக்கு நான் தேங்க் பண்ணணும். அண்ட் சவுண்ட் டீம் ராஜகிருஷ்ணன் சார், காஸ்டியூம் டிசைனர் சுஜித், அபி, அப்புறம் கலரிஸ்ட் ரங்கா சார், ஸ்பெஷல் மேக்கப் பண்ணியிருக்காரு லிபின்னு. ஸோ இவங்க எல்லாருமே வந்து அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. அதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் ஃபைனலி ஆக்டர்ஸ் பத்தி நிறைய பேசணும். பட் ஆக்டர்ஸை பத்தி நான் படம் வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேசலாம்னு வச்சிருக்கேன். இப்போதைக்கு நன்றி மட்டும் தெரிவிச்சுக்கிறேன். பிரீத்தி நியூ கமரா வந்து இந்த படத்துல லான்ச் ஆகிறாங்க. ஸோ இது வரைக்கும் படம் பார்த்தவங்க எல்லாருமே வந்து அவங்க நியூ கமர் மாதிரி தெரியலன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிரீத்தி சூப்பரா பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் கீதா கைலாஷம் மேம், அவங்க வர முடியல, அவங்களும் ஷூட்டிங்ல இருக்காங்க. மாறன் சார் அவரால் வர முடியல, அவரும் ஷூட்டிங்ல இருக்காரு. ஸோ மாறன் சார், இந்த கீதா மேம் அகைன் இவங்களாம் சொல்றல, இவங்கெல்லாம் வர முடியல தவிர எனக்கு ரெகுலர் கான்ஸ்டன்டா போன்ல பேசிட்டே இருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்து எங்களால வர முடியலன்ற இது விஷயத்த அவங்க வந்து எனக்கு கால் பண்ணி சொல்லிட்டே இருப்பாங்க. எஸ்பெஷலி மாறன் சார்லாம் வந்து போன் பண்ணி ட்ரெயிலர்ல ஒரு ஷாட் கூட அவர் இல்லை, அது போன் பண்ணி அதை பத்தி கேட்பாரு. அதை பத்தி ஒண்ணு கூட கேட்கல. இந்த படத்துல நான் இருக்கேன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜெனியூனா பாராட்டுறாங்க, ஜெனியூனா மனசார பாராட்டுறாங்கல்ல, அந்த மாதிரி நண்பர்கள் இந்த படத்துல கிடைச்சிருக்காங்க. ரொம்ப நன்றி. என்னோட ஃப்ரெண்ட் தீப்ஸ் இந்த படத்துல ஒரு அந்த சாங்ல மட்டும் பார்த்திருப்பீங்க, சாங்ல மட்டும் ஒரு சுத்திக்கிட்டே இருந்திருப்பானே, அது அவன் தான் இங்க இருக்காரு. ஸோ இவரும் படத்துல ஒரு அழகான ஒரு ரோல் பண்ணிருக்காரு. நம்ம இந்த ஒரு ஜேர்னில எப்பவுமே நம்மளுக்கு ஒரு சப்போர்ட்டிவா நம்ம மறக்க முடியாத ஒரு நண்பன் கிடைப்பாங்க, அந்த நண்பன் தான் இவரு. படத்துல இவர் பேரு குலாபி. ஸோ படம் வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் குலாபின்னு தான் கூடுவாங்க நினைக்கிறேன். அப்புறம் அதித்தி. ஸோ அதித்தி வந்து நானும் அதித்தியும் லைக் ஐ நோ ஃபார் மோர் தென் 7 years. We are close friends. So when we met for the first time, we discussed that sometime we discussed that sometime we both should work in a movie together, and that dream has come true. And thank you Aditi, thank you for being in this journey. அப்புறம் லால் சார் வந்து எனக்கு இந்த படத்துல நடந்த ஒரு பெஸ்ட் திங் தான் சொல்லுவாங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி எங்க அப்பாவோட டெடிகேஷனுக்காக இந்த படம் எடுத்தேன்னு சொல்லியிருக்காரு. சொன்னனால இந்த படத்துல அந்த அப்பா கேரக்டர் அவ்வளவு இம்பார்ட்டன்டா எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அப்போ எனக்கு லால் சார் உள்ள வராரு. வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப என்ன சொல்றது, எங்க அப்பாவோட கேரக்டர் வச்சுதான் அந்த கேரக்டர் டிசைன் பண்ணேன். ஸோ எனக்கு இப்ப லால் சார் எனக்கு ஒரு அப்பா மாதிரி ஆயிட்டாரு ஆக்சுவலா. ஸோ அவர் வந்து ரொம்ப இந்த அக்கேஷன்ல அவர் இல்லைன்றதை ரொம்ப மிஸ் பண்றேன். சார் ஷூட்ல பிஸியா இருக்காரு. அண்ட் அப்புறம் யுவன் சார் துபாயில இருக்காரு. யுவன் சார் எனக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும்ன்றத நான் எல்லா இன்டர்வியூஸும் சொல்லியிருக்கானு. அதாவது நான் என்ன கேட்டாலும் எனக்கு யுவன் சார் பண்ணுவாரு, அவர் என்ன கேட்டாலும் நான் அவருக்காக பண்ணுவேன். அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான பாண்ட் எங்களுக்குள்ள. லைக் எனக்கு ஒரு பிரதர், ஒரு வெல்விஷர், ஒரு ஃப்ரெண்டு, ஒரு ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ், இந்த மாதிரி எல்லா கேட்டகரியிலும் சார் செட் ஆவார் எனக்கு. லைக் அவர் எனக்கு ரொம்ப நிறைய சொல்லியிருக்கானு. இந்த உலகத்திலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச சில பேர்ல யுவன் சார் ஃபர்ஸ்ட்ல இருப்பாருன்னு தான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும். அவரை மாதிரி ஒரு பர்சன் என் லைஃப்ல கிடைச்சது வந்து ரொம்ப பிளெஸிங் தான் சொல்லணும். நான் அவர்கிட்ட எப்பயுமே அட்மையர் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து ஒரு மனுஷன் எவ்வளவு அன்போட, எவ்வளவு அமைதியா, எவ்வளவு ஸ்வீட்டா இருக்கணும்ன்றது அவர்கிட்ட கத்துக்கிட்டே இருப்பேன்.
நான் எப்பயுமே நம்புற ஒரு விஷயம் தான், அவரை மாதிரி நம்ம எல்லாருமே இருந்துட்டோம், இன்க்ளூடிங் மீ, எல்லாருமே இருந்தோம்னா இந்த உலகம் ரொம்ப அழகா ஹாப்பியான பிளேஸா இருக்கும்னு எப்பவுமே சொல்லிக்கிட்டு இருப்பேன். அந்த அளவுக்கு எனக்கு யுவன் சாரை பிடிக்கும். அண்ட் ஃபைனலி அஃப்கோர்ஸ் நம்ம ஸ்டார் கவின் கிட்ட இந்த கதை சொல்லும் போது பாத்தீங்கன்னா வந்து, நான் போய் கதை சொன்னேன். டாடாக்கு அப்புறம் தான் எனக்கு கவினை தெரியும், அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாது. கதை சொல்லி முடிச்சோன்னா அவர் சொன்னாரு, இந்த மாதிரி வந்து இந்த கதையில நடந்த இன்சிடென்ட்லாம் என் லைஃப்லயும் நடந்திருக்கு அப்படின்னாரு. ஸோ இதை நான் எப்படி பாக்குறேன்னா, ஒரு கதை வந்து ஒரு நாயகனை அதுவா தேர்ந்தெடுத்துக்கோன்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் இதுதான் பாக்குறேன் நான். ஸோ இந்த டெஸ்டினி தான் அவர் அங்கே சூஸ் பண்ணுச்சு. ஸோ வந்து அவர் இந்த கதைக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் இந்த கதை வந்து கரெக்டான ஒரு ஆள்கிட்ட போயிருக்குன்ற நம்பிக்கையும், அவர் நடிக்கிறத பார்க்க எங்களுக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருக்கும். எங்க டீம் எல்லாருமே பேசிட்டு இருப்போம், ரொம்ப சர்ப்ரைஸா இருக்கும். ஃபர்ஸ்ட் டேல இருந்து லாஸ்ட் டே வரைக்கும் ரொம்ப சர்ப்ரைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாரு டெய்லி ஷூட்டிங் ஸ்பாட்ல ஆஸ் அன் ஆக்டரா. ஸோ ஆப்வியஸா நீங்க ட்ரெய்லர் எல்லாம் பாத்தீங்க. ட்ரெய்லர்ல உங்க எல்லாரையும் கண் கலங்க வச்சதுக்கு முக்கிய காரணம் கவின் தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. ஆல்மோஸ்ட் எல்லாரையும் தேங்க் பண்ணிட்டு நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ தேங்க்ஸ் டு ஆல் த பிரஸ், மீடியா, இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாருமே இங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இங்க இருக்கிற இந்த படத்தை ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் இப்போ வரைக்குமே ஒரு பயங்கரமான ஒரு எனர்ஜி இருக்கு. அந்த எனர்ஜி வந்து லவ் தான். அந்த லவ் வந்து என்னை சுத்தி ஃபீல் ஆகிட்டே இருக்கு. எனக்கு ரொம்ப எமோஷனலா இருக்கிற விஷயமே எமோஷனலா வந்து ரொம்ப ஓவர்வெல்மிங்கா இருக்கு இந்த லவ். ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன். அண்ட் ஃபைனலி ஒரு சின்ன விஷயம், ஒரு சின்ன ஸ்பாய்லர் அலர்ட். இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஆப்வியஸா நம்ம இன்டர்நெட் வந்ததுக்கு அப்புறம் நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் சந்தோஷத்துல சொல்லிடுவோம்ல, அந்த மாதிரி சின்ன சின்ன சர்ப்ரைசஸ் படத்துல அங்கங்க இருக்கு. அட்லீஸ்ட் ஒரு நாள் 2 நாள் அந்த சர்ப்ரைசஸ் ரிவீல் பண்ணாம இருந்துச்சுன்னா பாக்குற எல்லாருக்குமே அந்த அனுபவம் கிடைக்கும்னு நான் நம்புறேன். ஒரு சின்ன ஹம்பிள் ரெக்வெஸ்ட் மட்டும்தான், மற்றபடி ஐ எம் சோ ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான நாள். என்னோட முதல் படத்தோட ரிலீஸ் ஆக போகுது. 1 வருஷம் முன்னாடி என்கிட்ட யாராவது ஒரு தரமான படத்துல நீங்க ஒரு ஃபீமேல் லீடா நடிப்பீங்க அப்படின்னு சொல்லியிருந்தா கண்டிப்பா நான் நம்பிக்க மாட்டேன். ஆனா இன்னைக்கு நான் இங்க நிக்கிறேன்னா அதுக்கு நான் என்னோட ஸ்டார் டீமுக்கும் என்னோட ஃபேமிலிக்கும் தான் தேங்க்யூ சொல்லணும். அது மட்டும் இல்லாம என்னோட தாய்மொழியான தமிழ்ல ஒரு படம் பண்றதுக்கும் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்றதை நினைச்சா நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். I'm going to make this speech short. I just want to thank a few people. I want to thank my producers, Mr. Rupak and Mr. Sagar from Rice's Productions, and Mr. BVS and Prasad sir for giving me this incredible opportunity and for believing in me. இவ்வளோ ஒரு நல்ல படத்துல எவ்வளோ பெரிய ரோல் பிளே பண்ணாலுமே அதுல என்னமோ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் பர்டிகுலர் ஆப்பர்ச்சுனிட்டி. The next most important person I would like to thank is Ilan sir. நான் எப்படி பார்க்குறேன்னா, நான் ஒரு ஆக்ட்ரஸாக மாறினேன்னா நான் இளன் சரோட கைடன்ஸ்க்கு கீழே தான் நான் ஒரு ஆக்ட்ரஸாக மாறினேன்ற மாதிரி தான் நான் என்னையே பார்க்குறேன். ஸோ உண்மையாகவே நான் உங்ககிட்ட இருந்து நிறையவே கற்றுக்கிட்டேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் இளன் சார். அண்ட் கவின், உங்க கூட நான் நிறைய சீன்ஸ் பண்ணல, பட் ஐ ரியலி வாண்ட் டு சே, ட்ரெய்லரை நான் உங்களோட தான் சேர்ந்து பார்த்துட்டு இருக்கேன். நான் இப்போ தான் படத்தை பார்க்க போகிறேன். கவின், மை ஹியூஜ் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு யூ. கண்டிப்பா இந்த படத்துக்கு அப்புறம் நீங்க பெரிய ஸ்டாரா வருவீங்க. உங்க உழைப்புக்காக கண்டிப்பா பெரிய ஸ்டாரா வருவீங்க. And last but not the least, I would like to thank my parents and my family. Without them, I would not be standing here today. I'm very grateful for them for being a rock solid support system to me. So thank you to them. And I also actually want to thank the entire Star team for choosing me to be a part of them, because எவ்ரிடே நான் செட்டுக்கு போகும்போது, என்னோட ஃபர்ஸ்ட் படம்னால நான் செட்டுக்கு போகும்போது நான் பார்க்கறது என்னன்னா, ஐ சி எவ்ரி சிங்கிள் பர்சன் அந்த க்ரூ. இளன் சார் சொன்ன மாதிரி படத்தை அவங்களோட படமாவே எடுத்து
they put their heart and soul into everything they do for the film. அண்ட் அதை பார்க்கும்போது தான் எனக்கு ஓ இதுக்காக தான் படம்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ ஐ ரியலி வாண்ட் டு அப்ரிஷியேட் த டீம் ஃபார் தேர் ஸ்பிரிட். அண்ட் அந்த ஒரு ஸ்பிரிட், அந்த ஃபீலிங்காகவே கண்டிப்பாக இந்த படம் பெரிய சக்ஸஸ் ஆகும். இந்த படம் வந்து அந்த ஃபீலிங் வந்து நம்ம ட்ரெய்லர்லேயே பார்த்துப்போம், கண்டிப்பாக எல்லாருக்கும் டிரான்ஸ்லேட் ஆகும், ஆடியன்ஸோட கனெக்ட் ஆகும்னு நான் நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக எல்லாரும் படத்தை பாருங்க. ஐ அஷ்யூர் யூ தட் இட் வில் டச் யுவர் ஹார்ட்ஸ். தேங்க்யூ. Vanakkam Chennai. Chennai feels like home. I'm getting there with my Tamil. Konjam konjam theriyum. But yes, Chennai feels like home. I have grown up with South Indian food primarily, and people around me who were Tamil. And we have similar culture. I'm a Maharashtrian, I'm a Marathi speaking girl. So we have similar culture with Tamil and Tamilians and Maharashtrians, I feel. So it feels amazing to be back in Chennai. And I would give the entire credit to Ilan. I absolutely like to work with. An amazing director, and I think he has the core quality of a director, which is patience. With a lot of patience, he taught me not only the lines, the dialogues, but the dialect and the emotion to pull Surabhi to who she is, from Jimiki to Surabhi and Surabhi to Jimiki, because there is a lot that you will see that Surabhi will give you all in terms of emotion. So I would really like to thank Ilan. Thank you so much for this opportunity. I would really thank my producers, Sagar sir, Bappi sir, and Rupak sir for this opportunity. And I think I come from theatre, so for me, rehearsing lines is a very important factor. And this journey has been a lot of fun, because from dragging the director to the beach to rehearse lines, I had the opportunity and I had the freedom, because yes, we are good friends, and it helps a lot when the team is so coherent. Everybody is together. Kavan was an absolute delight again as a co-actor. I remember I told him in his vanity van, please forgive me if I bother you throughout with my language or with, not going ahead with the lines, because this is my first film in a way, I could say. So yeah, and he was an absolute sport. So I'm very, very, very excited for the 10th. My family is coming here to watch, and I'm sure everyone else is also equally excited. So thank you, Chennai, I would say. Thank you.